வணக்கம். தொடர்ந்து நினைத்தல். நாம் எப்போதெல்லாம் நம்மால் முடிகின்றதோ அப்போதெல்லாம் இறைவனை நினைத்தல் என்பது நம்மை நிறைநிலையை நோக்கி இட்டு செல்லாது. தாதி இரு கைவீசி நடந்தாலும் அவள் கவனம் தலை குடத்தேதான் என்கின்ற பட்டினத்தாரனுடைய வரிகளுக்கு ஏற்ப எண்ணெய் ஒழுகுவது போல, எப்படி எண்ணெய் இடையீடு இல்லாமல் ஒழுகுமோ அதுபோல மாணிக்கவாசகர் சொன்னது போல தொடர்ந்து உனை சிக்கன பிடித்தேன் என்பது போல இறைவனை தொடர்ந்து நினைக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைக்க வேண்டும். வெற்றி பெறும்போதும் இறைவனை நினைக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். தோல்வி வரும்போது இறைவனிடம் சென்று கேட்க வேண்டும். சங்கடமான சூழ்நிலை வரும்போது இறைவனிடம் சென்று வேண்ட வேண்டும். எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த 4 நிலைகளில் தொடர்ந்து இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி, தோல்வி, மிகவும் சங்கடமான நிலை, பிறகு இருக்கக்கூடிய எல்லா நிலை, இந்த 4 நிலை. இந்த எல்லா நிலைகளும் இறைவனை நாம் தொடர்ந்து நினைக்கும் போதுதான், நாம் இறை நினைப்பிலே இருக்கும்போதுதான் அதை முழுமையாக உணர முடியும். அந்த நிலையில் நிறைவு பெற முடியும். இதுவே இறைத்தன்மை உணர்வதற்கான மிக எளிய வழி. நன்றி.